கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். இந்த வசனத்திலே அருமையான வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும். அன்பான தேவஜனமே, கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மை வேணும்னு எல்லாரும் விரும்புகிறோம். எல்லா ஜனங்களும் நன்மையைத்தான் விரும்புகிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாத உலகத்தில் உள்ள ஜனங்களும் நன்மையை விரும்புகிறார்கள். நன்மையை விரும்பாத ஜனம் இல்லை. எனக்கு தீமை வேணும், நன்மை வேண்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நன்மையை தான் விரும்புவார்கள். ஆனால் கர்த்தர் மட்டும்தான் நன்மையை தர முடியும். யாருக்கு என்றால் 85ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நீதி உள்ளவர். எந்த மனுஷன் நீதியாயிருக்கிறானோ கர்த்தர் அவர்களுக்கே நன்மையானதை தருவார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதியாக இருக்க வேண்டும். உள்ளதை உள்ளதென்று சொல்ல வேண்டும், இல்லாததை இல்லை என்று சொல்ல வேண்டும், கசப்பை கசப்பென்று சொல்ல வேண்டும், இனிப்பை இனிப்பென்று சொல்ல வேண்டும். உள்ளதை உள்ளதென்று சொல்லும் பொழுது அதுதான் நீதி. அது யாராக இருந்தாலும் சரி, உள்ளதை உள்ளபடி சொல்லும்படி கர்த்தர் விரும்புகிறார். அன்பான தேவஜனமே, உள்ளதை சொல்லுவோம், உண்மையை சொல்லுவோம், உண்மையாய் வாழ்வோம், கர்த்தருடைய அடிச்சுவடுகளின் வழியை பின்பற்றுவோம், நீதியாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.